வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம உடல்ல நாள்பட்டு ஆறாம அப்படியே நின்னு போயிருக்க புண்ணோட ரணத்தையும் சீக்கிரமே ஆத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுர்வேத மருந்து ஜாத்தியாதி கிருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்கறதுக்கு கீ ஃபார்ம்ல இருக்கும். அதாவது நெய்யோட சேர்த்து ஒரு சில முக்கியமான மூலிகை மருந்த காசி இந்த கீ ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த ஜாத்தியாதி கிருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். கிருத்தம் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தையில நெய் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாத்தியாதியில இருக்கக்கூடிய அந்த ஜாத்தி அப்படின்ற முக்கியமான மூலப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ இருக்கு இல்லையா? இந்த மல்லிப்பூ செடியோட இலைகளை தான் சமஸ்கிருதத்துல ஜாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலைகள்ல பாத்தீங்கன்னா மல்லிப்பூ செடியோட இலைகள்ல ஆன்டி மைக்ரோபியல் குணமும் இது கூடவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எல்லாமே அதிகமா இருக்கிறதால ஸ்கின்னோட இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடும். நம்ம உடல்ல நாள்பட்டு ஆறாம அப்படியே நின்று போயிருக்க புண்ணோட ரணத்தையும் சீக்கிரமே ஆத்தக்கூடிய தன்மை பார்த்தா அந்த மல்லிப்பூ இலைகள்ல அதிகமாவே இருக்கு. இது கூடவே இன்னும் நிறைய இன்கிரீடியன்ட், அதாவது மஞ்சள், மரமஞ்சள், மஞ்சிஷ்டா, அதிமதுரம், நன்னாரி வேறு, வெட்டி வேறு, வேப்பிலை இலைகள், இது எல்லாத்தையும் நல்லா திக்கா விழுது மாதிரி அரைத்து இந்த அத்தனை இன்கிரீடியண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நெய்யோட சேர்த்து சரியான விதத்துல காசி பக்குவப்படுத்தி ஜாத்தியாதி கிருத்தம் அப்படின்ற மருந்தா வெளிவருது. இதுல கடைசியா இந்த நெய்யோட சேர்ந்து இந்த மருந்தெல்லாம் கொதிக்குது இல்லையா? அப்ப கடைசியா ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் இதுல சேர்ப்பாங்க. கொஞ்சமா ஒரு சில பீசஸ் பீ வேக்ஸ் சேர்ப்பாங்க, அதாவது தேன் மெழுகு. இந்த பி வேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து, இது கூடவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது பி வேக்ஸ்ல அதிகமா இருக்கிறதால வூண்ட் ஹீலிங் ஸ்பீடை அதிகப்படுத்தும். இப்போ புண் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அது ஆறக்கூடிய அந்த ஒரு நாள்பட்டு டைம் டிலே ஆகாம சீக்கிரமே ஆத்தக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த பி வேக்ஸ்லயும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஜாத்தியாதி கிருத்தம் அப்படின்றது உடல் ஏதோ ஒரு வகையான புண்ணு நாள்பட்டு அப்படியே நின்று போயிருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் வெளிவரும், அதாவது ரத்தம் இல்லை பசு வெளிவரும் இல்லையா புண்ணில் இருந்து, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகை புண்ணாக இருந்தாலும் சரி அந்த புண்ணோட ரணத்தையும் சீக்கிரமே ஆற்றக்கூடிய தன்மை ஜாத்தியாதி கிருத்தம்ல அதிகமாகவே இருக்குது. இதோட மட்டும் இல்லை, ஒரு சில சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு, ரிங் வார்ம், எக்ஸிமா இல்லை ஸ்கேபிஸ் மாதிரியான நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் கொஞ்சமாக கை விரல்லையே எடுத்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு நாளைக்கு 2 வாட்டி, காலையில் ஒரு வேளை ஈவினிங் ஒரு டைம்னு 2 தடவை ஒரு நாளைக்கு அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே அந்த நோயோட தீவிரம் படிப்படியாக குறையிறதும் நாளடைவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சிக்கடியினால ரேஷஸ் வரும் இல்லையா ஒரு சிலருக்கு, அதை 2 இல்லை 3 நாட்கள்லேயே சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா ஜாத்தியாதி கிருத்தம்ல அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பைல்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு, மூலவியாதி, குறிப்பாக ப்ளீடிங் பைல்ஸ்னால வலி அதிகமாக ஏற்படும் இல்லையா? பைல்ஸ் இருக்குது அப்படின்றவங்க இந்த நெய்யை கொஞ்சமாக உங்கள் கை விரல்லையே எடுத்து ஆனல் ஏரியாவில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக இதை பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னாலே சீக்கிரமே அந்த வலி உங்களுக்கு இயற்கையாகவே கம்மியாகிறதும் நல்லாவே தெரியும். இதனால் ஜாத்தியாதி கிருத்தம், உடல்ல ஏதோ அடிப்பட்ட புண்ணு இருக்கு, ரொம்ப குறிப்பா டயபெட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்குலாம் புண்ணு வந்துடுச்சு அப்படின்னா உடல்ல அது கொஞ்சத்துல ஆறாது இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் மாதிரியான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்துறதுக்கு ஜாத்தியாதி கிருத்தம் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். 2வதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் 3வதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். 2வது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம்,
கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரியிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ ரெடில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.